வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 17 கதையை தொடருவோமா நண்பர்களே? அடுத்த நாள் காலை திகழ்மதி எழுந்து கொள்ளும் பொழுது ஆரியன் அங்கே இல்லை. எப்பொழுது தூங்கினாள்? அவள் எப்போது வெளியில சென்றான் என்று எதுவும் அவள் ஞாபகத்தில் இல்லை. மணி 6 சில நிமிடங்கள் இருக்க எழுந்து குளித்து கதவை திறந்தபோது சரியாய் ஆரியனும் கதவில் கை வைத்திருப்பது போல் உணர்ந்தான். அவள் கதவு திறக்கவுமே சுதாரித்து நின்றுவிட்டவன் சாரி என்று சொல்லி உள்ளே சென்றுவிட அவனை பார்த்தபடி நின்றவள் மீண்டும் அவன் பின்னே சென்றாள். நடைபயிற்சி சென்று வந்திருப்பான் என்ற அனுமானத்துடன் குளியலறை சென்றவன் வெளிவர காத்திருந்தவள் காப்பி எடுத்து வர செல்ல அவள் திரும்பி வரும்பொழுது கிளம்பி தயாராய் நின்றிருந்தான் ஆரியன். காப்பி என்றவள் அவன் முன் நீட்ட, நான் கீழே குடிச்சுப்பேன் திகழ்மதி, நீங்க சிரமப்பட வேண்டாம் என்று சொல்லி வாங்கி கொண்டு கதவருகே செல்ல, ஒரு நிமிஷம் என நிறுத்தினாள். சொல்லுங்க என்று சொல்லி சாதாரணமாய் அவன் நிற்க திகழ்மதிக்கு அந்த நிமிடம் என்னவோ தான் தவறு செய்து அவன் கோபத்தில் இருப்பதை போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தியது. என்று தலையை உலுக்கியவள், ஏன் எல்லாத்தையும் குழப்புறீங்க? தேவையில்லாமல் என்கிட்ட முகம் காட்டுறீங்க. அதுவும் உங்கள் அம்மா முன்னாடி அவங்க சண்டையான்னு கேட்குறாங்க. திகழ்மதி சொல்ல, ஓ என்று நெற்றியை தேய்த்து கொண்டவன், இதை எதிர்பார்க்கல. நான் ஏதாவது பேசினா தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைச்சிடுவீங்களோன்னு தான் ஒதுங்கி போனேன். ஓகே, இனி அம்மா முன்னாடி கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் என்று தலையசைத்தவன் புன்னகைக்காமல் விட்டிருக்க அது அவன் முகத்தில் பெரிய மாறுதலாய் தெரிந்தது திகழ்மதிக்கு. வேறு ஏதாவது சொல்லணுமா? ஆரியன் கேட்க, என்ன சொல்ல? எதுவோ கேட்கதான் நினைக்கிறது மனம். அது என்னவென்று புரியாமல் சில சலசலப்பு திகழ்மதி மனதில். உங்ககிட்ட தான் திகழ்மதி என மீண்டும் அவன் முழு பெயரிட்டு அழைக்க, ஆமாம், இல்லை எதுவும் இல்லை என்று உளறியவளை ஒரு நொடி அதிகமாக பார்த்திருப்பான். பின் கீழே சென்று விட எழுமாய் சென்றாள். மா, ஆரியன் அழைக்க, அத்தை வெளியில போயிருக்காங்களாம் என்றாள் திகழ்மதி. இவ்வளோ சீக்கிரமாவா? ஆரியன் கேட்க, மாமா நைட் வந்துட்டாங்க போல, கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்களாம். சமையல் பண்ணுற பொண்ணு சொன்னாங்க. ஓ சரி, ஓகே, நான் முக்கியமான மீட்டிங்காக போகிறேன். ஆமா கிட்ட சொல்லிடுங்க, வந்ததும் கால் பண்ண சொல்லுங்க என்று ஆரியன் சொல்ல திகழ்மதி முகம் சுத்தமாய் வாடிவிட்டது வெளிப்படையாய். நேற்று நடந்தது வைத்துதான் அவன் மேலே கோபமாக இருக்க வேண்டும். நிச்சயம் அவன் சமாதானம் செய்ய வேண்டும் என எல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த விலகலையுமே அவர் நினைக்கவில்லையே. செய்தது தவறு, அதை நேரில் கூறினால் கோபமும் வருமாமே என மனம் மட்டும் முணுமுணுவென எதையோ எதிர்பார்த்தது திகழ்மதிக்கு. இந்த வீட்டில் அவன் மட்டும்தான் தெரிந்தவன் என்பதை போல அத்தனை சகஜமாய் பேசி வந்தவளுக்கு அவனின் இந்த கத்திரி பேச்சு சோர்வைதான் கொடுத்தது. ஒருவேளை தான் எதிர்பார்த்தது போல அவன் மன்னிப்பு கேட்டு நான் பேச அவன் கெஞ்சியிருந்தால் மனம் சமன்பட்டிருக்குமோ என்றெல்லாம் குரங்கு மனம் தாவி தாவி யோசிக்க, திகழ்மதி என்று சத்தமாய் அழைத்தான் ஆரியன். இந்த அழைப்பும் கூட ஒரு உறுத்தல் தான் திகழ்மதிக்கு. திகழ்மதியானதில். வெளியில எங்கேயும் போகணுமா? நோ இஷ்யூஸ், அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வாங்க. அம்மா வர லேட் ஆகும்னா கூட பரவாயில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சொல்லிக்கிறேன். காலையில் புன்னகை முகமாய் தன்னை பார்ப்பவளின் இன்றைய சோர்ந்த முகம் அவனுக்கு கவலையை கொடுக்க தானே கேட்டான் ஆரியன். நிச்சயம் அவளிடம் பேசக்கூடாது, கோபம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. புகழ் செய்த வேலை முழுதாய் தெரியவில்லை. என்ன உளறி வைத்து எந்த கோபத்தில் நேற்று அவள் தன்னிடம் அப்படி நடந்து கொண்டாளோ எதுவும் தெரியாமல் மீண்டும் அவள் முன் சென்று நின்று அவளின் கோபத்திற்கு ஆளாகும் எண்ணம் மட்டும் இல்லை. மீண்டும் முயற்சி செய்து இதுதான் நடந்தது. புகழ் தான் செய்தது என்று விளக்கம் கொடுத்து அதன் பின் தன் காதலை சொல்லி என நினைக்கவே மலப்பாய் இருக்க, இப்போதைக்கு அவள் கோபத்தை அதிகரிக்க வேண்டாம் என்பது மட்டுமே அவன் நிதானத்தின் காரணம். போகணும், உஷாவை பார்க்க போகணும் என்று சொல்லி ஆரியன் முகம் பார்க்க, ஓகே போயிட்டு வாங்க, அம்மா வர லேட்டானா கூட ஆகலாம் என்று சொல்லி கிளம்ப பார்க்க, அவங்க வந்ததுமே நான் போய்க்குவேன் சார், நோ ப்ராப்ளம் என்றாள். அந்த குரலில் இருந்தது கோபமா ஆற்றாமையா அது அவளுக்கே தெரியாது. தலையை மேலும் கீழுமாய் அசைத்தவன் கிளம்பிவிட உஷாவிற்கு அழைத்து பேசிவிட்டு மீனாட்சி வர காத்திருந்தாள். தனது வகுப்பில் தான் கொண்டு வந்த பையை வைத்துவிட்டு
அதை பார்க்கும் தூரத்தில் நின்று கவனமாய் யாரும் கவனியாமல் தன் கவனத்தை அங்கே வைத்தான் அரவிந்த். அரை மணி நேரமாய் அங்கே நின்றும் நேர விரயம்தானே தவிர அதன் அருகே யாரும் சென்றபாடில்லை. ஏற்கனவே தானே நினைத்ததுதான் என்றாலும் திகழ்மதியும் வேறு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாய் இருக்க சொல்லியிருக்க கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தான் அரவிந்த். ஆர்வமெல்லாம் சுத்தமாக இல்லை. நண்பர்கள் விளையாட்டுத்தனமாய் செய்தால் கண்டிக்கலாம் என்ற எண்ணம்தான். பெண்ணாய் இருக்குமா யாராய் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. இன்றோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அவன் காத்திருக்க அவன் வைத்த இடத்திலேயே அவனின் தோள்பை. மாலை மகிழினியுடன் வீட்டிற்கு வந்த அரவிந்த், காப்பி எடுத்துட்டு வா மகி என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றவன் திரும்பி வந்தபோது மேஜையில் காப்பியும் மகிழினி கைகளில் பரிசு பெட்டியும் அருகே அவனது தோள்பையும். ஷிட் என்று கால்களை தரையில் உதைத்தவன் மகிழினி கைகளில் இருந்த வேகமாய் பறித்து தூக்கி எறிய, டீ என்று மகிழினி வேகமாய் சென்று எடுத்து வந்தாள். மகி, டென்ஷன் பண்ணாமல் அதை கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா என்றான் அரவிந்த். உனக்கு வேண்டாம்னா விடு அருவி, நான் வச்சுக்கிறேன். குட்டி குட்டியாக அழகழகாக இந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா? நிச்சயம் இதுவும் ரோஸாத்தான் இருக்கும் என்று அதை பிரிக்க, இப்பொழுது வேறொரு சந்தேகம் அரவிந்திற்கு. ஒருவேளை இது மதிக்காக வைக்கிறாங்களா என நினைக்கும் பொழுதே கோபத்தில் கண்கள் சிவக்க ஆரம்பிக்க, இனியும் இதை விடுவதாய் இல்லை என்ற முடிவிற்கு வந்தான் அரவிந்த். மகிழினி எதிர்பார்த்தது போல இதுவுமே ரோஜாதான். பிளாஸ்டிக்கினால் ஆனது அல்லாமல் நிஜமான ரோஜா மொட்டு. எப்படிடா இத்தனை குட்டி குட்டியா கலர் கலரா இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது? எவ்வளோ அழகா இருக்கு பாரு. யாரா இருக்கும்? எனக்கே பார்க்கணும் போல தோணுது அவங்களை என்றெல்லாம் மகிழினி சொல்ல, அரவிந்தின் எண்ணமும் இன்றும் வலுப்பெற்றது. மற்றொரு கோணமாய் தன் தங்கைக்காகத்தான் என்னும் விதமாய். முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க அத்தை, திகழ்மதி சொல்ல, பேசாத, அவனுக்கு நீ கொடுக்குற இடம்தான். இன்னைக்கு அவனை யார் போக சொன்னா? மீட்டிங் தான் உன் மாமா போவார்ல, அப்படி என்ன அவசரம்னு 8 மணிக்கெல்லாம் ஓடினான் என்று விடாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் மீனாட்சி. நேற்றைய இரவு குறித்து நாள் குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தயாராக இருக்க ஆரியன் அரை பக்கம் யாரையுமே செல்ல விடவில்லை. இருக்கட்டும்மா, நான் பார்த்துக்கிறேன் என்றவனை சரி என அவனுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அமைதியாய் மீனாட்சி விட்டிருக்க, இன்று காலையில் திகழ்மதி முகத்தில் எந்தவித மாற்றமும், குறிப்பாய் தான் எதிர்பார்க்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதோடு மகனும் தான் வரும் வரை கூட வீட்டில் இல்லை என்பதில் கோபத்தோடு பேச ஆரம்பித்து விட்டார். இப்போ எதுக்கு நீ குதிக்கிற? அவன் என்ன சின்ன பையனா? சொல்லி புரிய வைக்க. நீ தானே என் மகனுக்கு எல்லாம் தெரியும்னு ஆடுவ. வருவான், பேசாம இரு, அவனுக்கு தெரியும் என மகனுக்கு ஆதரவு கொடுத்தார் யாரும் எதிர்பாராமல் ஆரியனின் தந்தை விஸ்வநாதன். ஆளாளுக்கு என்னை பேசாதன்னா நான் எங்கே போக? இங்கே பாருங்க, ரிசப்ஷன் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டான்னு மதிக்கு என் முறையில் போடுற மெட்டி ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். அதுவும் நல்ல நேரம் இப்போதான். இனி எங்கே நான் போட்டு விட என்று குறைப்பட திகழ்மதி விழி விரித்தவள் பேசவே இல்லை. பேசி மாட்டிக்கொள்ளவும் தயாராக. இன்னைக்கு போட்டாதான் ஆச்சு, போய் வேலையை பாரு, அதுக்கு நேரம் வரும் என்று சொல்லி சென்று விட்டார். எதுவும் சரியில்லை, என்னவோ சரியில்லை. நேற்று உன்னை கோவிலில் விட்டுட்டு எப்படி வந்தான் தெரியுமா? ராஜாவை அப்படி நான் பார்த்ததே இல்லை. என் மடியில் படுத்துட்டான். என்னவோ சொல்லவும் முடியாமல் இருக்காமல் அவன் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது அப்போ. ஆனால் கொஞ்ச நேரம்தான், என்னவோ சமாளித்து எந்திரிச்சு போயிட்டான் என்ற மீனாட்சி, என்னவோ பண்ணுறீங்க 2 பேரும், என்னன்னு தெரியட்டும், அன்னைக்கு இருக்கு உனக்கும் அவனுக்கும் என்று சொல்லி அவர் செல்ல, அவர் பேசியதும் அந்த நாளை நினைத்து என தொண்டக்குழி ஏற இறங்கியது திகழ்மதிக்கு. ஆரியன் குடோனில் இருந்து அலுவலக அறையில் அமர்ந்து கணக்கினை பார்த்தபடி இருக்க, அங்கே பதுங்கி ஆரியனை எட்டி பார்த்தவனை லெக்சரை திருப்பும் பொழுது தற்செயலாய் திரும்பிய ஆரியன் பார்த்துவிட, படக்கென நிமிர்ந்து அங்கும் இங்குமாய் செல்ல பார்த்து மீண்டும் ஆரியனை பாவமாய் பார்த்தான் அவன். லாவண்யா மூலம் ஆரியனுக்கு நடந்ததை அறிந்த புகழ்வேந்தன். நேசம் மலரும். இந்த பகுதி இதோடு நிறைவேண்டியது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். இதுவரை இந்த கதை பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.